கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. எல்லாருக்கும் நமஸ்காரம். அந்த குருவாயூரப்பனுடைய பரம கிருபையினால் நம்ம நாராயணியத்தில் 17வது தசகம் துருவ சரித்திரம் பார்த்துட்டுருக்கோம். இப்போது இதுக்கு பலப்பிராப்தி பார்த்தேன்னா தெய்வ பக்தி ஓங்கும், விபத்துகள் தடுக்கப்படும். இதுதான் இதுக்கு இந்த தசகத்துக்கான பலப்பிராப்தி. இப்போ எல்லாருக்குமே துருவ சரித்திரம் தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம டீட்டெயிலாக அதை பார்க்க போகிறோம். உத்தான பாத நிருபதேர் மனுநந்தனஸ்ய ஜாயா பபூவ சுருச்சிர் நிதராமபீஷ்டா. உத்தானபாதன், பிரியவர்தன் இவாள்லாம் முதல் சுவாயம்புவ மனு இருக்கார் இல்லையா, அவருடைய பசங்க. அதில் உத்தானபாதன்கிறவன் அவனுடைய பையன்தான் இந்த துருவன். நிருபன ராஜா, அவன் ஒரு பேரரசன். அவனுக்கு 2 ஒய்ஃபு, சுனீதி சுருச்சி. இந்த பேர்லேயே பாருங்கோ, சுநீதி. அவள் எப்போவுமே தர்மத்தை கடைப்பிடிப்பவள். அவள் முதல் ஒய்ஃபு. அவளுக்கு பிறந்தவன் தான் துருவன். சுருச்சி இப்போ எப்போவுமே இவ லௌகீகமான விஷயத்தில் நாட்டம் உடையவள், அதனால் சுருச்சி. அவளுக்கு உத்தமன்னு ஒரு பையன். ஆனால் அந்த சுருச்சி தான் அரசனுக்கு ரொம்ப பேரன்பிற்கு உரியவளாக இருந்தாலும் அவன் பேலன்ஸ் பண்ண தெரில அவனுக்கு. கணவனின் அன்பு பெறாத சுனிதி வேறு கதியின்றி எப்பொழுதும் உன்னையே அடைக்கலம் புகுந்தவளாய் இருந்தாள். துவாமேவ நித்திய மகதி சரணம் கதா பூத்து. பார்த்தா சரி நமக்கு வேறு வழி இல்லை, அப்போ நம்ம பகவானையாவது நம்ம அடைக்கலம் அடைவோம், அவருடைய தியானத்திலேயாவது இருப்போம் அப்படின்னு அவள் தனியாக ஒதுங்கி வாழ ஆரம்பிச்சிட்டான். அப்போ அங்கே பிது சுருச்சி புத்திர கமுத்தமம் தம் திருஷ்டுவா த்ருவ கில சுனீதி சுதோ தீரோக்ஷியன். இப்போ பாருங்கோ, ஒரு நாளைக்கு என்ன ஆறுது, அப்பா மடியில் உத்தமன் உட்காந்துட்டுருக்கிறத அந்த 5 வயசு குழந்த துருவன் பார்க்குறான். பார்த்துட்டு அவனும் ஓடி அப்பாவோட மடியில் உட்காந்துக்கணும்னு ஆசைப்பட்டுண்டு வரான். ஆச்சிக்ஷேப கில சிஷு சுதராம் சுருச்சியா துசந்தியஜா கழு பவத் விமுகை ரசூயா. நம்ம கபிலாவதாரத்தில் பார்த்தோம், இந்த பகவத் பக்தி இல்லாதவாள்லாம் எத்தகைய பாவங்களெல்லாம் செய்கிறான்னு அந்த 5 வயசு குழந்தைய தள்ளி விடுறா அவ. அது மட்டும் இல்லாமல் நீ அப்பா மடியில் உட்காந்துக்கணுன்னா நீ என் வயத்துலன்னா பிறந்திருக்கணுங்கிற அவ. இப்போ அசூயா, பொறாமையை ஒருபோதும் விட முடியாதவரே உன்னிடம் பக்தி இல்லாதவர்கள்ங்கிறார். இப்போ என்ன ஆறுது, அந்த குழந்தை ரொம்ப ஒரு மனசு அவமானப்பட்டு, 5 வயசுக்கே அதுக்கு அவ்வளோ தெரியறது பாருங்கோ, அவமானப்பட்டு அம்மாட்ட இதை சொல்கிறதுக்காக ஓடி வருது. அதுக்கு முன்னாடியே அம்மாவுக்கு விஷயம் போயிடுறது. ஏன்னா எல்லாரும் பக்கத்தில் இருப்பாளே, இதான வேலையே, எல்லாம் போயிடுறது. துவன்மோஹிதே பிதரி பஷ்யதி தாரபஷ்யே தூரம் துருக்தி நிகதக் சகதோ நிஜாம்பாம். இப்படி பேசாமல் ஒரு அப்பா பேசாமல் இதை பார்த்துட்டு இருக்கலாமா? 2 பேரும் அவனுடைய குழந்தைகள் தானே. ஒரு அக்கிரமம் நடக்கிறதுங்கும்போது யாராக இருந்தாலுமே பேசாமல் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது இவன் ஒரு ராஜாவாக வேற இருந்துட்டு தன்னுடைய சொந்த பையனுக்கே அக்கிரமம் நடக்கிறதுங்கும்போது பார்த்துட்டு இருக்கான். அதுக்கு ஒரு அழகான வார்த்தையை போடுறார் பட்டத்திரி, தாரவஷ்யே, ஹென் பெக்குடுன்னு போடுறார். ஒய்ஃபுக்கிட்ட வாயை திறக்காமல் உட்காந்துட்டுருக்கான். உனது மாயையால் மதிமயங்கியவனும் தன் மனைவிக்கு வயப்பட்டவனுமான தன் தந்தையை பார்த்து கொண்டிருக்கும் போதே கடுஞ்சொற்களால் பெரிதும் புண்படுத்தப்பட்ட துருவன் தன் தாயிடம் சென்றான். அவளும் மனிதர்களுக்கு தங்களின் கர்மத்தின் பயனை கடக்க உன் திருவடிகளை அடைக்கலாம்னு அந்த குழந்தைக்கும் சொல்லி கொடுக்குறா அவ. சாபி ஸ்வகர்ம கதி சந்தரணாய பும்சாம் துவத்பாதமேவ சரணம் சிஷவேஷம்ச. எவ்வளோ அழகாக அம்மா சொல்லி கொடுக்குறா பாருங்கோ. அவளுக்கு தெரிஞ்சு போய்டுறது, வேறு வழி இல்லை, அவளுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. ஸோ அந்த குழந்தை சொல்கிறது, இந்த அப்பாவோட மடிக்கு ஆசைப்படாத, எல்லாருக்கும் பரம தந்தையாக இருக்கிற பகவானோட மடிக்கு நீ ஆசைப்படு, அதனால் நீ பகவானை தான் அடைக்கலம் புகணும்னு சொன்ன உடனே அந்த குழந்தை தவம் செய்யறதுக்கு காட்டுக்கு போகிறது.
துருவன்னாலே ரொம்ப திடமான அப்படின்னு அர்த்தம். அப்படியே அவன் மனசு அப்படி திடமாகிடுறது அவனுக்கு. அவன் அம்மா வேற சொல்லிட்டாளா, கண்டிப்பாக போய் நம்ம பகவானை தான் அடையணும், பகவானை நேரில் பார்க்கணுங்கிற எண்ணம் அந்த குழந்தைக்கு தோணி போய்டுறது. ஆகரண்ய சோபி பவதர்ச்சன நிஷிச்சதாத்மா மாணி நீரேத்திய நகராத் கில பஞ்சவர்ஷா. மாணிங்கிறார் பட்டத்திரி. அவ்வளோ ரோஷமாக இருக்கான் அந்த குழந்தை. தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை அதெல்லாம் சகிச்சிக்கவே முடியல. சந்திருஷ்ட நாரத நிவேதித மந்திர மார்க ராத தபசா மதுகாணனாந்தே. மதுவனத்துக்கு போகிறது அது. அப்போ வழியில் நாரதர் பார்க்குறார். அது கூட பகவானையே அனுப்பிச்சிருக்கார் நாரதரை. அந்த குழந்தை காட்டுக்கு போகிறது, அதுக்கு நீ உபதேசம் பண்ணி என்னை பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு பகவான் தான் அனுப்பிச்சிருக்கார் நாரதரை. அப்போ அந்த குழந்தைய பார்த்துட்டு நாரதர் சொல்கிறார், நீ உத்தானபாதனோட பையன் தானே, தப்பி எங்கேயாவது வழி தவறி வந்துட்டியாப்பா, நான் வேணா கொண்டு போய் விடட்டுமா அப்படின்னு கேட்குறார். அதுக்கெல்லாம் அந்த குழந்தை மசியலை. நான் பகவானை பார்க்கணும் அப்படின்னு திடமாக நடக்க ஆரம்பிக்கிறான். உடனே ரொம்ப மகிழ்ந்து போகிறார் நாரதர். அவனுக்கு ஓம் நமோ பகவதே வாசுதேவாயங்கிற மந்திரத்தை உபதேசம் பண்ணுறார். சந்திருஷ்ட நாரதரை பார்க்குறான் இல்லையா, நாரத முனிவரை கண்டான். அவரிடம் மந்திர மார்க்கத்தை உபதேசமாக பெற்று மதுவனத்திற்கு சென்று தவத்தால் உன்னை வழிபட்டான். தாத்தே விஷண்ண ஹிருதயே நகரீம் கதேன ஸ்ரீநாரதேன பரிசாந்த்வித சித்தவ்ருத்தௌ பாலஹ த்வதர்ப்பிதமனாஹ கிரமவர்திதேன நின்யே கட்டோர தபஸா கில பஞ்சமாசான். எவ்வளோ வார்த்தைகளை எப்படி போடுறாரு பாருங்க பட்டத்திரி. அதாவது பரிசான்வித்த சித்தவிருத்தைகி, நாரதரால் ஆஸ்வாசப்படுத்தப்பட்ட, அதாவது உத்தானபாதன் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஐயோ நம்ம குழந்தைய அனுப்பிச்சிட்டோமே, காட்டுக்கு போயிடுத்தேன்னு ஃபீல் பண்ணும்பொழுது நாரதர் அங்கே அவனை ஆஸ்வாசப்படுத்துகிறார். பரிசாந்த்வித்த சித்தவிருத்தோ, ஒன்றும் பயப்படாத, அவன் நான் பார்த்துட்டேன் குழந்தைய, அவன் தபஸ் பண்ணின்னு இருக்கான், நீ பயப்படாத, பகவானா அவன் பார்த்துருவான், அவ்வளோ திடமாக இருக்கான் அப்படின்னு உத்தானபாதனுக்கு நாரதர் ஆசுவாசப்படுத்துகிறார். அப்போ கொஞ்சம் மனசு ஆறுதல் உற்றான். அந்த குழந்தையான துருவனோ உன்னிடம் மனதை அர்ப்பணம் செய்து துவதர்ப்பித மனாக கிரமவர்தித்தேன. கிரமம்னா என்ன, ஒரு ஆர்டராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. முதல்ல 3 நாளைக்கு ஒரு தடவை கண்ணை திறக்கிறது குழந்தை, அந்த இலை தழை கீழே விழுந்த பழங்களெல்லாம் சாப்பிட்றது. அப்புறம் திருப்பி அடுத்த மாதம் 6 நாளைக்கு ஒரு தடவை தான் கண்ணை திறக்கிறது. அப்புறம் 9 நாளைக்கு ஒரு தடவை தான் கண்ணை திறக்கிறது. 4வது மாதம் காற்றை மட்டுமே புசிக்கிறது. 5வது மாதம் அதையும் அடக்கி விருக்ஷாசனத்தில் மரம் மாதிரி ஒத்த காலில் நின்றுண்டு அதையும் மூச்சை அடக்கி தவம் பண்ணுறது அந்த குழந்தை. கிரமவர்த்தித்தேனன்னு போடுறாரு. அதனால் 5 மாதம் முடியறது. அந்த காற்றையும் அவன் அப்படியே நிறுத்திட்டதுனால தேவர்களுக்கெல்லாம் மூச்சை விட முடியலையாம், திணறாளாம். தாவத் தபோபல நிருச்சசிதே திகந்தே நிருச்வசிதே திகந்தே தேவார்த்திதத் வமுதயத் கருணார்திரச்சேதாः त्वद्रूपचिद्रस निलीनमतेः पुरस्तात् आविर्बभूवित விபோ கருடாதிரூடா. இப்போ என்ன ஆகுது, திக்கு திசையெல்லாம் அப்படியே தவம் வலிமையினால் மூச்சு திணறது எல்லாருக்கும். தேவர்கள்லாம் வேண்டிக்கிறா, தேவார்த்தித்த அவெல்லாம் போய் நீங்கள் உடனே காட்சி கொடுத்துருங்கோ, எங்களுக்கெல்லாம் திணறதுன்னு சொல்கிறா. நீ பொங்கி எழுந்த கருணையினால் அப்படின்னு வார்த்தையை போடுறாரு பாருங்கோ. அப்போது அதாவது கருணார்திர சேத்தாக எப்படி வராராம், உன் ஞானானந்த ரூபத்தில் மனம் ஒன்றிய துருவனின் முன்னிலையில் நீ கருடன் மீது அமர்ந்து காட்சி அளித்தாய். விபோ கருடாதி ரூடஹா அப்படிங்கிறார். त्वदर्शन प्रमद भारत அரங்கிதம் தம் திருக்பியாம் நிமக்னமிவ ரூபரசாயனே தே. எப்படி பாருங்கோ, அப்படியே அவன் பகவான் தியானத்திலே இருக்கிறதுனால பகவானே நேரில் நிற்கிறார். அது கூட அந்த குழந்தைக்கு தெரியல. அப்படியே நாரதர் உபதேசித்தபடி அப்படியே பகவானை மனசில் நினச்சிட்டு அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கான்.
அப்போ அவனுடைய மானசீகமாக தியானத்தை மறைக்கிறார் பகவான். அப்புறம் தான் அவன் கண்ணை திறந்து பார்க்குறான். பகவான் இப்படி நின்றுட்டு இருக்கார், கருடாதி ரூடமாக கருட சேவையில் நின்றுட்டு இருக்கார். பிரமத பாரத் அரங்கிதம் தம், அதாவது அப்படியே ஆனந்தத்தில் அப்படியே திளைக்கிறான். பகவானை பார்த்துட்டு அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நிமக்னம் இவ, அப்படியே அதிலே மூழ்கி போய்டுறான். துஷ்டூஷமானமவகம்ய கபோல தேசே சம்ஸ்பிருஷ்டவான சிதரேன ததாதரேன. அந்த குழந்தைக்கு என்ன கேட்கணுங்கிறது கூட தெரியல. அப்படியே என்ன ஆறுதான், அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறது அந்த குழந்தை. உடனே தன்னுடைய பாஞ்சஜன்யத்தால் கபோல தேசத்தை அப்படியே கண்ணத்தை வருடி விடுறாராம் பகவான். உடனே அவன் பகவானை துதி பண்ணுறான். அதைத்தான் அந்த பாகவதத்தில் பஞ்சமஸ்துதிம்பா பாருங்க, அதில் துருவஸ்துதியும் ஒன்று ரொம்ப விசேஷமானது. பகவான் ஞானத்தை கொடுக்குறார் பாஞ்சஜன்யத்தால் அவன் கண்ணத்தை வருடி. அப்போ அந்த துருவஸ்துதியை அவன் சொல்கிறான். அதை அவ்வளோ அருமையாக அவன் துதிக்கிறான் பகவானை. அப்போது பகவான் என்ன பண்ணுறார், ஞானோதயம் பெற்ற துருவன் தூய மனதோடு உன்னை வாயார துதித்தான். அதை கண்ட நீ அவனுடைய மனதை அறிந்தவனாய். என்ன கேட்கணுங்கிறது கூட அந்த குழந்தைக்கு தெரியல. அப்போ பகவானே அவனுக்கு அனுகிரகம் பண்ணுறார். தாவத் விபோத விமலம் பிரணுவந்தமேனம் ஆபாஷதாஸ்த்வ மவகம்ய ததீய பாவம் ராஜ்யம் சிரம் சமனுபூய பஜஸ்வ பூயः சர்வோத்தரம் துருவபதம் வினிவிருத்திஹீனம். இப்போ அவர் சொல்கிறார், நீ போய் நீண்ட காலம் அரசாழ்வாய், உனக்காக ஒரு அருமையான சர்வோத்தரம் சிரேஷ்டமான துருவபதம் வச்சுருக்கேன். அப்புறம் நீ அரசாண்டுட்டு 36,000 ஆண்டுகள்னு சொல்கிறா. அப்படி அவ்வளவு நாள் நீ ஆண்டுட்டு நீ உன்னுடைய சாஸ்வதமான துருவபதத்தை அடைவாய் அப்படின்னு துருவனுக்கு அனுகிரகம் பண்ணுறார். இத்யூச்சிஷி த்வயி கதே நிருபநந்தனோசௌ. இப்போ ஆனந்த தாக்கில ஜனோ நகரீம் உபேதா. இதெல்லாருக்கும் ஜனங்களுக்கெல்லாம் தெரிய வந்தோடனே ஆனந்தத்தில் திளைக்கிறாளாம். ஒரு 5 வயசு குழந்தை பகவானை பார்த்துட்டு வருது, அதுவும் நம்ம நாட்டு அரசனாக போகிறதுக்கு வருது. அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. அப்போ எல்லாருக்குமே தேசபக்தி இருந்தது, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அதுக்கெல்லாம் கூட வேறு ஏதாவது சொல்லி ட்வீட்லாம் போடுவா. இப்போது அனைத்து ஜனங்களையும் மகிழ்விக்க நகரத்தை அடைந்தான். உன் அருளினால் அவனுடைய அனைத்து விருப்பங்களும் நிறைவேறின. அவனுடைய தந்தை தவம் செய்ய காட்டிற்கு போயிட்டார். இவனை அரச பதவியில் உட்காத்தி வச்சுட்டு உத்தானபாதன் என்ன பண்ணுறார், காட்டுக்கு தவம் பண்ண போயிடுறார். அந்த துருவன் அரசாட்சியை ஏற்று நீண்ட நாட்கள் இன்புற்று இருந்தான். அப்போ என்ன ஆறுதுன்னு பார்க்குறோம் நம்ம. யக்ஷேன தேவ நிகத்தே புனருத்தமோஸ்மின். இப்போ என்ன ஆறுது, மிருகயா வினோதன்னா என்ன அர்த்தம்னா வேட்டையாடுறதுக்கு இந்த உத்தமன்கிற அவனோட தம்பி, அதாவது சுருச்சியோட பையன் காட்டுக்கு போகிறான். அங்கே யக்ஷர்களால் கொல்லப்படுறான். உடனே அவனுக்கு கோவம் வந்துடுறது துருவனுக்கு. தன்னோட தம்பியை எப்படி யக்ஷர்கள் கொல்லலான்னு யக்ஷர்கள் மேலே படை எடுத்துட்டு போகிறான். கடும் போர் நடக்கிறது. யக்ஷர்களோட தலைவன் யார், குபேரன். அவனே அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா இவன் ஒரு பெரிய சிறந்த பக்திமான்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டுருக்கு. அவன் எல்லாரையும் கொன்னுட்டுருக்கான் துருவன். அப்போ அவனுடைய தாத்தாவான ஸ்வயம்புவ மனுவே வந்துடுறார். சாந்தியா பிரசன்ன ஹிருதயாத்தன தாதுபேதா த்வத் பக்திமேவ சுத்ருடாம பிருணோன் மகாத்மா. அதாவது இப்போ அவன் என்ன பண்ணுறான், அந்த ஸ்வயம்புவ மனு அவனை அமைதிப்படுத்துகிறார். இந்த மாதிரிலாம் நீ கோவப்படக்கூடாது, இவாளெல்லாம் மன்னிச்சுடு அப்படின்னோடனே அவனும் சரின்னு அவன் தாத்தாவோட வேண்டுகோளுக்கு இணங்க சண்டையை நிறுத்திடுறான். அப்போ குபேரன் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறான். துவத் பக்தி மேவ. அப்போவும் அந்த துருவன் உன்னிடத்தில் பக்தியை மட்டுமே அந்த குபேரனிடம் கேட்குறான். எல்லாரும் சந்தோஷப்படுறா. மிக்க உறுதியான பக்தியையே வரமாக பெற்றான். அந்தே பவத் புருஷநீத விமானயாத்தோ மாத்ரா சமம் த்ருவபதே முதிதோயமாஸ்தே.
இப்போ என்ன ஆகுது, அவனுக்கு ஒரு அந்த காலம் முடியறது இல்லையா. அப்போ பகவான் சொன்ன மாதிரி துருவ பதத்துக்கு ஆக்ஷன் போகிறதுக்கு விஷ்ணு பார்ஷதர்கள்லாம் நேராக விமானத்தோடு வந்துடுறா. அப்போ அவன் கேட்குறான், எங்கள் அம்மா என்ன பண்ணுறான்னு கேட்குறான். தோ முன்னாடிக்க போயின்னு இருக்கா பாரு ஒரு விமானத்தில், உங்கள் அம்மா தான் போயின்னு இருக்கா, உனக்கு முன்னாடி துருவ பதத்துக்கு போகிறது உங்கள் அம்மா தாங்கிறா. ஏன்னா அவள் தானே பகவானை வேண்டி அவள் சொல்லலைன்னா இவரும் போய் காட்டில் போய் தவம் பண்ணியிருக்க மாட்டான் இல்லையா. அதனால் முதல்ல யாருக்கு துருவப்பதம் கொடுக்குறான்னு பாருங்க. அதனால் நல்ல குழந்தைகளை பெற்ற தாய்மார்களுக்கு என்றைக்குமே நல்ல கதி தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது ஏவம் ஸ்வபிருத்யயஜன பாலன லோலதீஸ்துவம் வாதாலயாதிப நிருந்தி மயௌகான். அதாவது ஆமைய அப்படின்னா நோய் கூட்டங்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிற, தன் தாயோடு உன் தொண்டர்கள் கொண்டு வந்த விமானத்தில் ஏறி துருவ மண்டலத்தை அடைந்து அங்கே பேரானந்தத்தோடு அவன் அம்மாவோடு இருக்கான். குருவாயூரின் தலைவனே, இப்படி உன் அடியார்களை காப்பதில் இலகிய உள்ளத்தை உடைய குருவாயூரப்பான்னு போடுறாரு பாருங்க. ஏவம் ஸ்வ பிருத்திய ஜனபாலன லோலதீஸ்துவம். அடியார்கள்ட்ட இவ்வளவு வாஞ்சையாக இருக்கார் பகவான்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளும் அடியார்களாக இருந்தால் எவ்வளவு நம்மக்கிட்ட பிரியமாக இருப்பார் பகவான்கிறத நம்ம இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். நீயே என் நோய்களின் கூட்டங்களை விலக்கி அருள வேண்டும்னு பட்டத்திரி வேண்டிக்கிறார். ரொம்ப அருமையான அந்த துருவ சரித்திரத்தை நம்ம கேட்டோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.